ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டுட்டு. ரொம்ப ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டுட்டு. ஏன்னா நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் டயட்டில் போனோம். அப்புறம் டயட்னா எனக்கும் சாதாரண குக்கிங் தான், வேற ஒரு குக்கிங்லாம் இல்லை, சிம்பிள் குக்கிங். அதனால குக்கிங் வீடியோஸும் அவ்வளோவா போடுறதுக்கு இல்லை. பின்ன அவுட்டிங்கும் அவ்வளோ குறைஞ்சிருச்சு, ஏன்னா ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியாக இருந்தார். நானும் அவ்வளோவா வெளியில் ஒன்றும் போகல. ஸோ அப்படியே இருந்து சோம்பேறித்தனமாகிடுச்சு. இப்போ இன்னைக்கு வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு மீ டே எடுத்திருக்கேன். இன்னைக்கு என்னென்னா, எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமே நான் இன்றைக்கி தான் என்னோடய செல்ஃப் கேர் ரொட்டீனுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி வந்து பார்லரில் புக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 12 ஆகிடுச்சு. 12க்கு புக் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு ½ அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் போகணுன்னு இல்லை. ஸோ அதான் இன்றைக்கி ரெடி ஆகிட்டுருக்கேன். அப்படியே மால் ஆஃப் கத்தரில் வந்து கொஞ்சம் சேல் போகுது. இப்போ சேல் போய் என்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட போனாக்கா ஒன்றுமே நடக்காது. அந்த கடைக்கு போனோன்னா அந்த கடைக்கு மாத்திரம் போயிட்டு அப்படியே திருப்பி வந்துடணும். வேறு ஒரு கடையோ அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே மாட்டார். நமக்கு தான் எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப பிடிக்குமே, விண்டோ ஷாப்பிங்லாம். அப்புறம் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இங்கே வந்ததுலேருந்து நான் எந்த மால்ஸுமே அவ்வளோவா ஃபுல் அண்ட் ஃபுல் மால் ஆஃப் கத்தர் ரொம்ப பெருசு. அப்போ அதில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் இன்னும் பண்ணவே இல்லை. என்னென்ன ஷாப்ஸ் இருக்குன்னு போலாம் தெரியல. அதனால் இன்றைக்கி சேல் வேறு போட்டிருக்காங்க. அப்போ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஊருக்கு போகிறேன். நான் ஃபஸ்ட்டு போவேன், அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வருவார். ஸோ பிள்ளைங்களுக்கெலாம் ஏதாச்சும் ஓகே, ஒரு கால் வந்துச்சு. ஸோ பிள்ளைங்களுக்கெலாம் ஏதாச்சும் வாங்கலாமா கிஃப்ட்டு, என்ன ஷாப்ஸ் இருக்குன்னு போலும் தெரியல. சரி, ஃபஸ்ட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன வாங்குறதுன்னு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நீங்கள் பார்லர் போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கேன். ஸோ ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். இது வந்து ஃபேப் இந்தியாவில் வாங்கின ட்ரெஸ்ஸு, மிந்த்ராவில் தான் வாங்கினது. ரொம்ப சேல் போட்டப்போ செம்ம கௌரம், லைக் 900 அந்த ரேஞ்சில் தான். ஃபுல் ட்ரெஸ் நான் அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 தான் புக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஹேர் ஸ்பா புக் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு ஹேர் கேர்லாம் பண்ணிவிட்டு. ஹேர் ஸ்பா புக் பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம சாதாரண பெடிக்யூர் அந்த மாதிரி புக் பண்ணியிருக்கேன். ஃபேஷியல் புக் பண்ணுமா இல்லை அங்கே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ மேக்கப் போடுறதா வேணாமான்னு தான் இப்போது கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருந்தாலும் பேசிக் ஸ்கின் கேர் பண்ணிட்டு தானே வெளியில் போக முடியும். இப்போ நான் ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ், இதான் என்னோடய ஃபேவரட் லாங் டர்மாக நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர். 40s எல்லாம் ஆனதுக்கப்புறமா ஸ்கின் கேர் அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும்லாம் சொல்கிறாங்க. நானும் ஸ்கின் கேர்லாம் அவ்வளோ ஒன்றும் பண்ணவே இல்லை. இதுதான் மெயின், ஒரு மாய்ஸ்சரைசர், அப்புறம் நல்ல ஒரு ஃபேஸ் வாஷு. அப்புறம் இந்த மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் சன்ஸ்க்ரீன் நாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ சன்ஸ்க்ரீன் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து சன்ஸ்க்ரீன்லாம் போடல, ஏன்னா கோயிங் இன் ஊபர். ஸோ இன்றைக்கி சன்ஸ்க்ரீன் அந்த ஃபேஷியல் டைலமாவில் இருக்கிறதுனால நான் ஒன்றுமே பண்ணாமல் தான் போகிறேன். இருந்தாலும் பாக்கெட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணலைன்னா அங்கே வந்து ரெடி ஆகிட்டு போய்க்கலாம் மாலுக்கு அப்படின்னு இது மாத்திரம் போட்டு போகிறேன். ஸோ 40s ஆனாலும் எனக்கு இன்னும் 40s ஆகிடுச்சு, நம்ம 40s அப்படின்னு நினைக்கவே முடியல. நான் இன்னும் இந்த 20s இருக்கேன். அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கேன். அந்த ஒரு மைண்ட் செட்டு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வேறு ஆயிருக்கு. ஏன்னா பிள்ளைங்களாம் பெருசாயிட்டாங்க. அப்புறம் பேசிக்காக நம்ம இந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் தான் இருக்குது இப்போது. அதனால் நம்ம இன்னும் 20s 30s அந்த மாதிரி இருக்கான்னு நினச்சிட்டு அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கு. 40s டச் பண்ணியாச்சு, மிட் 40s. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின் கேர், ஹெல்த் கேர் நான் வந்து இப்போ வந்து
மேபி ஒரு 2 கிலோஸ் குறைஞ்சிருப்போம் நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே சேர்ந்து. அப்படிலாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இந்த டெய்லி வெயிட் பார்க்கறது, பயங்கரமாக டயட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. பேசிக்காக சாப்பிட்றதுலேயும் குறைச்சிட்டு போர்ஷன் கண்ட்ரோல், அப்புறமா நான்வெஜ் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ ஒரு 2 கிலோஸ் அந்த மாதிரி மேக்ஸிமம் குறைஞ்சிருக்கலாம். நாங்கள் ஒன்றும் பார்க்கவே இல்லை. இருந்தாலும் ஐ ஃபீல் பெட்டர் நான். ஒரு குறைஞ்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட குறையணும். அதுக்காக ஜிம்மிங் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ணல. வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணுறோமோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசர் முடிஞ்சாச்சு. வேறு என்ன போடுறது, இப்படியே தான் போகிறேன் சிம்பிளாக. ஹேரும் நான் நேற்றுக்கு தான் வாஷ் பண்ணேன். ஸோ ஹேர் வந்து அப்படி இருக்கு. ஸ்பா பண்ணலாம் இன்னும் புக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ. முடி வெட்டணுமா வேணாமா அப்படின்னு. முடி இவ்வளோ வளர்ந்துருக்கானா அதோட லேயர்ஸ் அந்த மாதிரி டெஃபினேஷன் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே வளர்ந்து இருக்கு. இங்கெல்லாம் கொஞ்சம் டெப்த்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. பயோட்டின் சாப்பிட்றேன் நான். இருந்தாலும் ஹேர் ஃபால் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது. ஸோ ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக கிளிப்பு போட்டாச்சு. லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் இல்லாமல் இருக்கவே முடியாது. இப்போ லிப்ஸ்டிக் வந்து ஐம் யூஸிங் திஸ் ஸ்விஸ் பியூட்டியோட அத்தீனான்னு மறைஞ்சிட்டு ஒரு சூப்பர் ப்ரௌன் கலர். நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு சூப்பர் மேட்ச் ஆகும். நான் ஃபஸ்ட்டு லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா யூஸ்வலாகவே நான் போடுறது தான் டெய்லி வேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ஈவன் க்ளாஸ் அந்த மாதிரி எதாவது மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம ஃபங்க்ஷன் வேர்க்கும் போட்டுக்கலாம். சூப்பர் கலர் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் லுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதான் ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்குல்ல? ஃபேப் இண்டியாவோட ட்ரெஸ்ஸு. இங்கே வந்து லாட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான், நல்ல மாடஸ்ட் வேர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸஸ் நிறைய வேர் பண்ணுவாங்க. அப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு இருந்தேன். ட்ரெஸ் நிறையா. அது மாதிரி இதில் எனக்கு ரொம்ப பேசிக் தான். நான் ஒரு பெல்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல பலூன் கை, இது ஹேண்டு நல்லாயிருக்கும். ஃபேப் இண்டியாவில் ட்ரெஸ்ஸஸ் நல்லாயிருக்கு. ஸோ கம்ஃபர்டபுளாக மாலுக்கு போகிறதுனால ஒரு ஷூ போட்டிருக்கேன். ஸோ கம் லெட்ஸ் கோ. ஊபர் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் பார்த்தீங்களா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா கிச்சன் க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி கிச்சன் ஃபுல் லீவ். ஈவினிங்காக எங்கேயாவது வெளியில் போகுமான்னு தெரியல. கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருக்குல்ல, அதனால் இன்றைக்கி வீக்கெண்டு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து எங்கேயாவது போனோன்னா டின்னரும் இல்லைன்னா வீட்டில் அந்த சிம்பிளாக அதை பண்ணிவிடுவேன். ஸோ ஊபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஊபர் வரட்டும் போகலாம். நடுவில் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி, நீ மாலுக்கு போறியா இன்றைக்கி, இல்லைன்னா நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம், எனக்கும் 1-2 ஐட்டம்ஸு பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் அப்படியே மால் கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு ரொம்ப பசிச்சது வேறு, அதனால் வீட்டுக்கு போயாச்சு. ஸோ ஹேர் ஸ்பாலாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் கழித்து ஹேர் ஸ்பா பண்ணேன். எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இருந்தாலும் ஓகே. அப்போ பயங்கரமாக பசிச்சுட்டு வந்துட்டு ஆர்டர் செய்தப்போ சூப்பராக வந்திருக்கு. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இது வந்து பர்கர் கிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்கர்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைசி பார்பெக்யூ சிக்கன் ஃபில்லட் பர்கர், அப்புறமா நம்மளோட சிக்கன் விங்ஸு, ஃப்ரைஸு, ஒரு கொக்கோ கோலா, அப்புறம் இந்த சாஸ் வந்து சூப்பராக இருக்கும். இவரோட ஃபியரி பார்பெக்யூ சாஸ். இது வந்து கொஞ்சம் நல்ல காரமாக
சாஸ்லேயே சாதாரணமாக காரமாக இருக்கும்ல கெச்சப், அந்த அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட், நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாக, அதுக்கு பேர் தான் அது ஃபியரி சாஸு. இதை எடுத்து இதுக்குள்ளே வச்சு, இது ஆல்ரெடி உள்ள சாஸ் இருக்கும், அப்புறம் இது கூடயும் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ இதுதான் என்னோடய மீல். என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாம். அப்போ இது நெக்ஸ்ட் டே நானும் ஹஸ்பண்டும் மாலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். வெதர் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் இயர்லாம் இந்த டைம்லலாம் கோல்டு ஆகிடுச்சு, ஆனால் இந்த வாட்டி இன்னும் கோல்டு ஆகலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு ஆகிட்டே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கோஆர்டினேட்டடாக ஒரு காரு, ஆரஞ்சு பில்லருக்கு பக்கத்தில் ஆரஞ்சு காரு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதை எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து நானும் ஹஸ்பண்டும் 2 பேரும் தனித்தனியாக தான் ரெடி ஆனோம். ஆனால் பார்த்தா 2 பேருமே க்ரீன் போட்டிருந்தோம். அப்போ இந்த லிஃப்ட்லேயும் ஒரு க்ரீன் கலர் ஒரு மாதிரி சூப்பர் க்ரீனாக இருக்கவே நான் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாமே க்ரீன் தான், இங்கே பாருங்கள் நம்ம எல்லாமே கோவாடாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் மால் ஆஃப் திக்காத்தர். நாங்கள் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே தான் போனோம். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ப்ரேயர் டைமில் முடிஞ்சிட்டு தான் மால் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் 1 o'clockன்னு நினச்சிட்டு ஒரு 11:45 அந்த மாதிரிலாம் கிளம்புனோம். ஆனால் ஆக்சுவலாக 1:30க்கோ என்னமோ தான் மால்ஸ் ஓப்பன் ஆகுது. எல்லா ஷாப்ஸுமே அப்போ தான் ஓப்பன் ஆகுது. ஸோ மால் ஃபுல்லாக எம்டியாக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எம்டி மால்ஸு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. அப்புறம் இந்த ஏஸ்தட்டிக் கஃபே பார்த்தப்போ அங்கே போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி செம்மையாக போர் அடிச்சிருச்சு. சரி ஏதாவது குடிக்கலான்னு பார்த்தா ஒரு ஷாப்புமே ஓப்பன் ஆகலை, யாருமே ஒன்றுமே சர்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறமா இந்த ஒரே ஒரு காஃபி ஷாப் மாத்திரம் ஓப்பன் ஆகிருக்கு, சிம்பிள் டிஷ்ஷஸ்லாம் தரோம் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு காஃபி வித் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். ஒரு மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக காஃபி பர்சன் இல்லை, உங்களுக்கு என்னோடய வ்ளாக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நான் டீ பர்சன் தான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஓகே, பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேனிலா ஐஸ்கிரீம் கூட பிளாக் காஃபி போட்டு அதில் அந்த சாக்லேட் சிப்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷாப் வந்து ஜாராவில் கொஞ்சம் பர்ஃப்யூம்ஸு, அப்புறம் செஃபோராவில் போயிட்டு ஒரு சின்ன ஷெனால்டு லிப்ஸ்டிக், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன். நாங்கள் 2 பேருமே அவ்வளோ மேக்கப் பர்சன் இல்லை, அதனால அவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ்னு ஒன்றும் பார்க்கல. அப்புறமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மங்கோலியன் கிரில்ல இருந்து என்னோடய ஃபேவரஸ் ஒரு நூடுல் சூப் இருக்குது. அது சொன்னதுக்கு அது அவங்க 45 minutes ஆகுனதுனால நாங்கள் சும்மா ஸ்டிக்கி ரைஸும் அப்புறம் நான்வெஜ் ப்ரான்ஸ் அதெல்லாம் வாங்கினோம். அப்புறம் H&Mல போயிட்டு சும்மா ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். H&Mல வந்து ரொம்ப ஜீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. யாருக்காவது ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலில் நிறைய மாடல்ஸ் வந்துருக்கு. அப்போ இதில் தான் எனக்கு வாங்கினது. ஜாராவில் கொஞ்சம் பர்ஃப்யூம்ஸு, எனக்கும் பொண்ணுக்கும் நான் வந்து இந்த கார்டேனியா அந்த டைப்பில் ஃப்ளோரல் சென்ட் வர மாதிரி. அப்புறம் இது வந்து பையனுக்கு வாங்கினது. அப்புறமா நியூயார்க்கர் அப்படின்னு ஒரு ஷாப்பில் கொஞ்சம் டிஷர்ட்ஸும் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் வந்து இது எல்லாமே சேலில், ஜாரா மாத்திரம் சேல் இல்லை, ஆனால் இந்த டிஷர்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் சேலில் தான் வாங்கினேன். நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் தான், நல்ல குட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். அப்புறமா ஸ்கெச்சர்ஸ்லேயும் சேல் பார்த்தோம். ஹஸ்பண்ட் ஒரு ஷூஸ் எடுத்தார், அதுவும் நல்ல ரேட்டில் தான் இருந்துச்சு. ஆல்டோலெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. பயங்கரமாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாவே கூட்டமாக ஆயிடுச்சு. எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா கடையிலையும் செம்ம கூட்டமாகிடுச்சு. இப்போ நாங்கள் அவ்வளோவா இது இந்த சின்ன பர்ச்சேஸ் தான் பண்ணோம். ஆனால் பேசிக்காக நம்ம ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் நம்ம இந்தியாவில் தான் நல்லாயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் நான் வந்து என்னோடய ஷாப்பிங்லாம் இந்தியாவில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ இந்த விலாகு டக்குன்னு அப்படியே முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்த விலாகில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.